வணக்கம் நண்பர்களே. நம்ம உடல் 60க்கு பிறகு மாற ஆரம்பிக்கிறது. எலும்பு பலம் குறையும், நினைவாற்றல் சற்று மந்தமாகும், செரிமானம் மெதுவாகும், உடல் சக்தி குறையும். ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, சரியான உணவு பழக்கம் இருந்தால் 60 வயதிலும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வாழ முடியும். அதிலும் குறிப்பாக பழங்கள் தான் உடலுக்கு இயற்கையான மருந்தா செயல்படுது. இன்னைக்கு வீடியோவில் 60 வயதுக்கு பிறகு தினமும் அல்லது வாரத்தில் சேர்க்க வேண்டிய 5 முக்கியமான பழங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன் 60 வயதுல பழங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, 60 வயதுக்கு பிறகு உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுதுன்னா, மெட்டபாலிசம் குறைய ஆரம்பிக்கிறது, இம்யூனிட்டி பலம் குறைகிறது, விட்டமின் டெஃபிஷியன்சி அதிகமாக வர ஆரம்பிக்குது, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வர ஆரம்பிக்கும், அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பழங்களில் இருக்கக்கூடிய இயற்கையான நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் கே, பொட்டாசியம், இது எல்லாமே வயதான உடலை பாதுகாக்க செய்யுது. ஸோ அதனால தான் பழங்கள் நம்ம எடுக்க சொல்கிறோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வாழைப்பழம் தாங்க. வாழைப்பழம் வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த பழமாக இருக்குது. இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்களை கொண்டது பழம். ஸோ உடனடியாக உங்களுக்கு ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னா, உங்களால் நடக்கவே முடியல, எந்திரிக்கவே முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னா, நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கடகடன்னு அடுத்த வேலையை செஞ்சுருங்க. அந்த அளவுக்கு உடனடியாக சக்திகளை கொடுக்கக்கூடியது வாழைப்பழம். அடுத்து மலச்சிக்கல் சரி செய்யவும் இந்த பழம் பயன்படுது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு வாழைப்பழம் பயன்படுது. மசில்ஸ் வீக்னஸை குறைக்கிறதுக்கு இந்த வாழைப்பழம் பயன்படுது. அதாவது நம்ம 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன ஆகும்னா, மசில்ஸ் லூஸ் ஆகிரும். ஸோ அங்கே பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வாழைப்பழத்தில் உங்களுடைய மசில்ஸை நல்லா பலமாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் வச்சுக்கிறதுக்கு வாழைப்பழம் பயன்படுது. அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் வாழைப்பழம் பயன்படுது. கால் வலியை குறைக்கிறதுக்கும் வாழைப்பழம் பயன்படுது. என்னங்க கால் வலியை குறைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், ஏன்னா கால் வலி வர்றதுக்கு காரணமே பொட்டாசியம் சொல்லக்கூடிய அந்த சத்து குறைபாடுனால தான் உங்களுக்கு கால் வலி வருது. இந்த பொட்டாசியம் வாழைப்பழத்தில் தான் அதிக அளவில் இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், 60 வயதிற்கு மேலே உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வாழைப்பழம் ஒரு சிறந்த பழமாக இருக்குது அப்படின்னு. நிறைய பேரோட ஒரு டவுட் என்னென்னா, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வாழைப்பழத்தை சாப்பிடவே மாட்டாங்க, ஏன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க கரெக்டான அளவில் சாப்பிட்டா எல்லாமே உங்களுக்கு மருந்து மாதிரி வேலை செய்யும். ஸோ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க உங்களுடைய சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு, ஒரு நாளைக்கு நீங்கள் அரை வாழைப்பழம் சாப்பிட்டால் போதும். ஒரு முழு வாழைப்பழத்தை சாப்பிட வேண்டாம், ஒரு சின்ன அரை வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை அளவு ரொம்ப அதிகமாகாது. ஸோ நீங்கள் பயப்படாமல் அரை வாழைப்பழத்தை எடுத்துக்கிறலாம். ஸோ இது எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தலாம். காலை உணவுக்கு பிறகு ஒரு வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும். அது நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் வயிற்றில் சாப்பிட்றது. வெறும் வயிற்றுலலாம் வாழைப்பழத்தை சாப்பிடவே கூடாது. காலை உணவுக்கு பிறகு ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதிகமாக சாப்பிட வேண்டாம், அளவாக சாப்பிடுங்க, அதுவே போதுமானது. இரண்டாவதாக பார்க்கக்கூடிய பழம் என்னென்னா, ஆப்பிள் பழம் தாங்க. ஆப்பிள் பழத்துக்கு ஒரு பழமொழி இருக்குது. தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடுவன் டாக்டரை பார்க்க தேவையில்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது உண்மைதான். ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்கும். ஸோ ஆனால் விலை அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்சால் சாப்பிடுங்க. அதுக்கு பதிலாக நம்ம பார்க்கக்கூடிய மற்ற பழங்களை வாங்கி சாப்பிடுங்க. ஆப்பிள் பழம் என்ன பண்ணுதுன்னா, கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி பிரெயினை நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. மெமரி லாஸை ஸ்லோ பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ அதே மாதிரி செரிமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் ஆப்பிள் பயன்படுது. ஆப்பிளில் இருக்கக்கூடிய அந்த சால்பிள் ஃபைபர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, குடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் குடலை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. இது எப்படி சாப்பிடணும்னா, தோலுடன் சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தோலை சீவிட்டு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு சாப்பிட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தோலை சீவி தான் கொடுப்போம். பெரியவர்கள் தோலுடன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சில ஆப்பிளில் பேக்ஸ் போட்டிருப்பாங்க, மெழுகு போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு தோலுடன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நைட் நேரத்தில் சாப்பிட்றத தவிர்த்துட்டு பகலில் சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது. அடுத்து மூன்றாவதாக பார்க்கக்கூடிய பழம் என்னென்னா, பப்பாளி பழம் தாங்க. 60 வயதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதக்கூடிய ஒரு பழம்னா அது பப்பாளி பழம் தான். பப்பாளி பழத்தை வெறும் வயிற்றிலையும் சாப்பிடலாம், இல்லை உணவுக்கு அப்புறமும் சாப்பிடலாம். இந்த பழம் வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த பழம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ஒரு சூப்பரான பழம். இதில் பேப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் இருக்குது. அந்த என்சைம் என்ன பண்ணுதுன்னா, செரிமானத்தை எளிமையாக்குது. நீங்கள் எவ்வளவு தான் கடினமான உணவை சாப்பிட்டாலும் அதை செரித்து வெளியேற்ற தன்மை
தன்மை வந்து இந்த பப்பாளி பழத்துக்கு இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு கடுமையான மலச்சிக்கல் இருந்தாலும் அது சரியாகிடும். அதே மாதிரி உங்கள் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த மூட்டு வலி இருக்குல்ல, அதையும் குறைக்கும் தன்மை கொண்டது இந்த பப்பாளி பழம். அதே மாதிரி இம்யூனிட் பவரை அதிகப்படுத்துறது, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பலப்படுத்துறதுக்கு இந்த பப்பாளி பழம் பயன்படுது. உங்களுடைய ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும் பப்பாளி பழம் பயன்படுது. ஸோ எப்போ சாப்பிடலாம்னா காலையிலையும் சாப்பிடலாம், மதியான நேரத்துலையும் சாப்பிடலாம். 4வதா பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னா ஆரஞ்சு பழம் தாங்க. விட்டமின் சியோடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விட்டமின் சி வந்து நிறைஞ்சு இருக்கிறது ஆரஞ்சு பழத்தலாம். இதனால என்ன நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுதுன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட இருமல், காய்ச்சல், சளி இது எல்லாத்தையுமே குறைக்கும் தன்மை கொண்டது ஆரஞ்சு பழம். உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக வச்சுக்கிறதுக்கு உதவி பெறும். அதே மாதிரி இதில் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ உங்களுடைய முதுமையை தடுக்கிறதுக்கு, முகம் சுருங்கி இருக்கும்ல அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு பழம் பயன்படுது. உங்களுடைய உடலில் வந்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு ஆரஞ்சு பழம் பயன்படுது. ஸோ வயதானவர்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு பாதுகாப்பான பழம் அப்படின்னா வந்து ஆரஞ்சு பழம் தான். மற்ற நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த பழம் வந்து பயன்படுது. ஸோ இந்த பழத்தை எப்படி சாப்பிடலாம்? இந்த பழத்தை ஜூஸாக குடிக்கிறத விட முழு பழத்தை கடித்து சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது, ஆரோக்கியம் கூட. நீங்கள் ஜூஸாக குடிக்கும் பொழுது அது யூரின் வழியாக அப்படியே அதனுடைய சத்துக்கள் எல்லாமே போயிடும். ஸோ நீங்கள் பழமாக கடித்து சாப்பிடும் பொழுது உங்கள் உடல் வந்து உறிஞ்சி எடுக்கப்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பழமாக சாப்பிட பாருங்கள். அடுத்து 5வதா பார்க்கக்கூடிய பழம் என்னன்னா மாதுளம் பழம் தாங்க. மாதுளம் பழம் வந்து ரத்தம் ஊறுதற்கான ஒரு முக்கிய பழமாக கருதப்படுது. இதை நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம உடலில் வந்து ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்க செய்யும். இதய நோய் அபாயமும் குறைக்கப்படும். ஸோ ரொம்ப வீக்னஸாக இருக்கிறவங்க, சோர்வாக இருக்கிறவங்க, டயர்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாதுளம் பழத்தை கொடுக்கும் பொழுது அவங்க நல்லா ஆக்டிவாக ஆயிடுவாங்க. அதே மாதிரி பிரெயினுக்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு மாதுளம்பழம் வந்து பயன்படுது. ஸோ நீங்கள் தினமும் அரை மாதுளம் பழமே உங்கள் உடலுக்கு போதுமானது. அடுத்து பார்க்கக்கூடிய பழம் என்னன்னா அவகேடோ பழம் தாங்க. அவகேடோ பழத்தை வந்து பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வராங்க. அவகேடோ பழத்தில் வந்து என்னென்ன நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்குதுன்னா, இதில் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது, விட்டமின் இ இருக்குது, பொட்டாசியம், ஃபைபர் இதெல்லாம் இருக்குது. இதனால் இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு இந்த அவகேடோ பழம் பயன்படுது. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை கொண்டது. மூளையுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு இந்த அவகேடோ பயன்படுது. முக்கியமாக அது மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு அவகேடோ பயன்படுது. 60 வயதுக்கு பிறகு உடல் நல்ல கொழுப்புகள் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ அதுக்கு அவகேடோ பழத்தை கண்டிப்பாக வயதானவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். காலை உணவுக்கு அப்புறம், அது காலை உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை அவகேடோ பழத்தை எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது இல்லைன்னா பாலுடன் சேர்த்து ஸ்மூத்தி மாதிரியும் நீங்கள் செஞ்சு குடிக்கிறாலும் குடிக்கலாம். இல்லை அப்படியே நீங்கள் கடிச்சு சாப்பிட்றாலும் சாப்பிடலாம். இது அதிகமாக சாப்பிட வேண்டாம், கலோரி வந்து அதிகமானது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பழம் என்னன்னா ப்ளூபெர்ரி பழம் தான். ப்ளூபெர்ரி வந்து உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்ட ஒரு பழம்னா அது ப்ளூபெர்ரி தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரிச்சான ஒரு பழம் அப்படின்னா ப்ளூபெர்ரி தான். இதில் வந்து ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது வந்து மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஸோ 60 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த மெமரி லாஸ் அது எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணுற தன்மை இருக்குது. ஏன்னா 60 வயசுக்கு மேலே இருக்க நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க பேசுறது கூட மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஞாபக திறன் வந்து இருக்காது, ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த நோயை என்ன சொல்லுவாங்கன்னா அல்சிமர் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்சிமர் ரிஸ்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த ப்ளூபெர்ரி பழம் வந்து பயன்படுது. அதே மாதிரி கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும் இந்த ப்ளூபெர்ரி பயன்படுது. உடல் அலர்ஜிகளை குறைக்கிறதுக்கும் இம்யூனிட் பவரை அதிகரிக்கிறதுக்கும் ப்ளூபெர்ரி பயன்படுது. ஸோ அவங்களுடைய பிரெயினை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கும் ப்ளூபெர்ரி வந்து பயன்படுது. ஸோ 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த பழமாக ப்ளூபெர்ரி வந்து இருக்குது. இது எப்படி சாப்பிடணும்னா, காலையில் ஓட்ஸ் கூட சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். ஸ்மூத்தியாக ரெடி பண்ணியும் சாப்பிடலாம். இல்லை ட்ரை ப்ளூபெர்ரியை வந்து ஸ்நாக்காக அப்படியே சாப்பிடலாம். பழங்கள் சாப்பிடும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, வெறும் வயிற்றில் பழங்களை சாப்பிட வேண்டாம். அப்படி சாப்பிட்டாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. இரவு நேரங்களில் பழங்கள் சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. அடுத்து வந்து சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது.
நண்பர்களே, 60 வயதுங்கிறது வயதே இல்லைங்க. வாழ்க்கையை ரசிக்கக்கூடிய நேரம் தான் இந்த வயது. ஸோ இந்த பழங்களை உங்களுடைய தினசரி உணவில் சேர்த்துக்கிறங்க. சக்தி அதிகரிக்கும், எலும்பு பலம் மேம்படும், நோய்கள் தூரமாக போயிடும். ஸோ இந்த பழங்களை சாப்பிடும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.